எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு 5 வருஷ கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்குது. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் படம் எடுத்தவன் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அதில் எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க? யாரும் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கலை? என் ப்ரொடியூசருக்கு என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். 100கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாழ்கிறாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துடுவாங்க. ஒரு படத்தில் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனால் என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சாதான் அவங்க கூட பிழைக்கும். இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமாக தான் வரும். 8000 வாரத்துக்கு. அது அதிகமாக இருக்குது, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாதம் ஓடிச்சு. தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி அப்போவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார். 4 மாதத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு. வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு. அதுதான் பேசுவோம், எதுவாக இருந்தாலும் பேசுவோம், நடிகர் தவிர்த்து பேசுவோம். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துகிறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்ணுறாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வரான், 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோ செலவாகுது தெரியுமா? அப்போ யாருடைய லாஸ்? கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அங்கே பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையாக நிற்கிறாங்களா? நிற்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நின்னீங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது. நின்னா அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால் ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள். வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.